விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் ஷாஜகான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னையில் உள்ள ஆளுநரின் மக்கள் மாளிகையில் இன்று காலை 9:30 மணிக்கு நடைபெற்ற விழாவில் வன்னியரசுக்கும் ஷாஜகானுக்கும் ஆளுநர் RV அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். வன்னியரசு என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதாக செய்வேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன். அசன்சா முகமது யாசின் ஷாஜகான் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் இறைவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அமைச்சர்களாக பதவியேற்ற ஷாஜகானுக்கு சிறுபான்மையினர் நலத்துறையும் வன்னியரசுக்கு சமூக நீதித்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. முன்னதாக தமிழ்நாடு அமைச்சரவையில் நேற்று புதிதாக 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தவிகவைச் சேர்ந்த 21 MLAக்களும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 MLAக்களும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அமைச்சர்களின் எண்ணிக்கை 33ஆக உயர்ந்தது. இந்நிலையில் தவிகவின் அழைப்பை ஏற்று அமைச்சரவையில் இடம்பெறுவதாக VCK மற்றும் IUML ஆகிய கட்சிகள் அறிவித்தன. தற்போது தமிழ்நாடு அமைச்சரவையில் அமைச்சர்களின் எண்ணிக்கை 35ஆக உயர்ந்துள்ளது.